வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் களம் தான் வேற லெவலில் மாறிக்கு இருக்குங்க. பாஜக மேலிடம் வெஸ்ட் பெங்காலில் தான் இப்போ முகாமிட்டிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை வெஸ்ட் பெங்காலுக்கு போயிடுறாரு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் 4 இடங்களில் பரப்புரை மேற்கொள்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அமித்ஷா 15 நாள் வெஸ்ட் பெங்காலே தங்க போகிறேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெஸ்ட் பெங்காலை விட்டு நகர்ற எண்ணம் இல்லை அப்படின்னு அமித்ஷா ஒரு பக்கம். வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சியை கொண்டு வர 2 தலைகளும் எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, தீயா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. மமதா பானர்ஜிக்கு ஒரு பதட்டம். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் அதிரடிக்கு மேலே அதிரடியாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் எல்லாமே கூண்டோடு மாற்றப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அமித்ஷா வெஸ்ட் பெங்கால்லே முகாமிட்டு வேலைகள் பார்க்குறாங்க. எல்லா கருத்து கணிப்பு முடிவுகள்லையும் வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி மார்க்கு 148. எல்லா சர்வே முடிவுகளையும் பாஜக 130 தொகுதிகளை ஜெயிப்பாங்க, 135 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு பிஜேபிக்கு நம்பர் கொடுக்குறாங்க. டிஎம்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னாலும், ஆனால் பிஜேபிக்கும் டிஎம்சிக்கும் ஓட் டிஃபரன்ஸு வெறும் 2% கூட இருக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது மமதானால தாங்க முடியலை. 130க்கு மேலெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்சியை எப்படியாவது பிடிச்சிருவாங்களே, எல்லா அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மமதா பதட்டம். இன்னைக்கு பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் 3 இடங்களில் பரப்புரை மேற்கொள்றாரு. அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அவர் ஷேர் பண்றாரு. கொளுத்துற வெயில்ல கூட்டம் கூட்டமாக மோடியை பார்க்க பிஜேபி பரப்புரையில் கலந்துக்க வெஸ்ட் பெங்கால் மக்கள் கூடுறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு மோடி வெஸ்ட் பெங்காலில் 7வது பொதுக்கூட்டத்தை நடத்துறாரு. 3 முறை வெஸ்ட் பெங்காலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு 3 டைம் விசிட் பண்ணியிருக்காரு. 7வது பேரணியை நடத்தியிருக்காரு இன்னைக்கு. இதுதான் மமதா பானர்ஜிக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்திலையும் தேர்தல் தானே, தமிழகத்துக்கு பிரதமர் மோடி எப்போ கேம்பெயினுக்கு வர போறாரு, அமித்ஷா எப்போ கேம்பெயினுக்கு வர போறாரு அப்படிங்கிற சில கேள்விகள் தமிழக அரசியலில் முன்வைக்கப்படுது. பாஜக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துக்கு மோடி அமித்ஷா வரலைனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. ஏன்னா 27 தொகுதிகள் தானே அதிமுக கிட்ட இருந்து பாஜக வாங்கியிருக்கு. அந்த 27 தொகுதிகளை இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்குவாங்க. தலைவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தீவிரமான பரப்புரை மேற்கொண்டு இருக்காரு. அதனால மோடியும் அமித்ஷாவும் இங்கே வந்து பரப்புரை பண்ணலைனாலும் பரவாயில்ல, வெஸ்ட் பெங்காலை விட்டுறாதீங்க, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி மலர்ந்தே ஆகணும், பிஜேபி ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் வந்தே ஆகணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க, குரல் எழுப்புறாங்க. மொத்தம் 5 மாநிலங்கள, அஸ்ஸாம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இந்த 5 ரீஜியனுக்குமே மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட்டு. எல்லாருடைய பார்வையும் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஒரே கேள்வி. வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைய ரிப்போர்ட்டு. இது ஒன்று. 2வது என்ன பார்க்க போகிறோம், அடுத்து யோகி ஆதித்யநாத் நாளையிலிருந்து வெஸ்ட் பெங்காலில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாராம். மொத்தம் 20 பேரணிகளை பொதுக்கூட்டங்களில் யோகி ஆதித்யநாத் கலந்துக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏப்ரல் 29 வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் முடியுது. 2 கட்டங்களாக தேர்தல். ஃபர்ஸ்ட் ஃபேஸு ஏப்ரல் 23, செகண்ட் ஃபேஸு ஏப்ரல் 29. அந்த ஏப்ரல் 29க்குள்ளே 20 பொதுக்கூட்டங்களில் யோகி ஆதித்யநாத் கலந்துக்க இருக்காராம். இது ஒன்று. 2வது என்ன பார்க்க போகிறோம், 2வது எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, நேற்று அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி, கரூர் இங்கெல்லாம் பரப்புரை மேற்கொண்டார். காலையில் ஊட்டி, ஈவினிங் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி, கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னன்னா, அண்ணாமலை வரும் வழியெல்லாம் அமோக ஆதரவு அண்ணாமலைக்கு, அவ்வளவு கூட்டம் கூடுது, இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் வரதுக்கு 2 மணி நேரம் லேட் ஆகிருக்கு, வரப்போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்ன அந்த டயத்தை தாண்டி 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட் ஆகிருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த கூட்டம் கலையாமல் மாநாடு மாதிரி கூட்டம் இருக்குது. அதான் அண்ணாமலை தம்பிக்கிட்ட 2 நாள் நான் கேட்டேன், 2 நாள் பரப்புரை மேற்கொள்ள வாப்பா அப்படின்னு கேட்டேன். தம்பி 2 நாள் முடியலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லா பகுதிக்கும் அண்ணாமலை பரப்புரை மேற்கொள்ள வேண்டி இருக்குல்ல, அதனால் 1 நாள் வந்து அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் கேட்குறேன், இன்னும் ஒரு நாள் ஒதுக்கு தம்பி, 1 நாள் எப்படியாவது ஒதுக்கி மறுபடியும் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வா, கரூரே கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசியிருக்காரு. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, அண்ணாமலையை தங்கள் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய வைக்க
வேட்பாளர்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஜக வேட்பாளர்கள் மட்டும் கிடையாது, அதிமுக வேட்பாளர்கள், என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைவரும் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அண்ணாமலைக்கு ஹியூஜ் டிமாண்டு அவர் கேம்பெயின் பண்ணுறதில்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. எம்ஆர் விஜயபாஸ்கரே சொல்லியிருக்காரு பாருங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசின வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.